பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நேற்று தான் இந்த ஆண்டை தொடங்கியதைப் போல இருக்கின்றது. அதற்குள் நாம் இந்த ஆண்டின் 3வது மாதத்தை கடந்து 4வது மாதத்திற்கு வந்துவிட்டோம். கர்த்தர் கடந்த 3 மாதங்கள் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கின்றார். ஆம், தம்முடைய பிள்ளைகளை மிகுந்த இரக்கத்தோடும் அன்பும் அக்கறையும் நிறைந்த உள்ளத்தோடும் சுமந்து செல்கின்ற ஒரு தகப்பனை போல நம்மை அக்கறையோடு நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த புதிய மாதம் தேவனுடைய கிருபைகள் நிறைந்த ஒரு மாதமாக, தேவன் தருகின்ற புதிய ஆசீர்வாதங்களை பார்க்கின்ற ஒரு மாதமாக, தேவனுடைய அதிசயங்களை பார்க்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. நமது ஆண்டவர் தமது அபரிமிதமான கிருபை, இரக்கம், தயவு மற்றும் மகிமையை நாம் காண்பதற்காக இந்த புதிய மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி இருக்கின்றார் என்பதை அறிந்து என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த செய்தியின் மூலம் அவருடைய மகத்துவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றேன். எனவே இந்த நாள் முதல் உங்களுக்காக காத்திருக்கும் பெரிய வல்லமையான எதிர்பாராத அதிசயங்களை பெற்றுக்கொள்ள ஜெபத்தோடு காத்திருங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு இந்த அழகான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பலத்தின் மகிமை தேவன் ஒருவர் மாத்திரமே. இப்போது நாம் பலவீனமாக உணர்ந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்துகின்றவர். நம்மால் முடியாததை அவர் செய்து முடிப்பார். நம்முடைய ஜெயத்தின் காரணம் நம்முடைய ஞானம் அல்ல, தேவனுடைய கிருபை மாத்திரமே. அவருடைய தயவினால் உங்கள் கொம்பு உயரும். இன்று நீங்கள் தாழ்ந்து இருப்பது போல தோன்றினாலும் தேவன் தகுந்த காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்கள் பிரச்சனைகள் முடிவற்றதாகவும் தடுக்க முடியாததாகவும் தவிர்க்க முடியாததாகவும் தோன்றலாம். இன்று உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் முடிவாக தோன்றலாம். இன்று உங்கள் சத்துருக்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் அளவுக்கு வலிமையாக தெரியலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுடன் இருக்கின்றார். அவர் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர். அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்ரோயி, உங்களை காண்கின்ற தேவன். அவர் உங்களுக்காக நின்று, உங்களுடன் நின்று, உங்களுக்காக போராடி உங்களை குறித்த எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகின்றவர். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் சூழ்நிலையை எதிர்கொள்வதில் நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பிரச்சனையை எதிர்கொள்வதில் நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் எதிரிகளை எதிர்கொள்கிறதில் நீங்கள் தனியாக இல்லை. கர்த்தர் உங்களுடன் இருக்கின்றார். எதற்காகவும் யாருக்காகவும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. ஏப்ரல் என்பது வருடத்தின் 4வது மாதம். 4 என்ற எண் வேதத்தில் 305 முறை வருகிறது. வேதத்தில் 4 என்ற எண் அதிகாரம், அரசாங்கம், ஆட்சி, ஆளுகை, நேரம், படைப்பு, ராஜ்யம், முழுமை, நிறைவு மற்றும் கவனம் செலுத்துவதற்கான நேரத்தை குறிக்கின்றது. இது ஸ்திரத்தன்மை, கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்புடையது. உறவு, தொழில், ஆவிக்குரிய வளர்ச்சி என நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்க இது நமக்கு நினைவூட்டுகின்றது. யூத மக்கள் இந்த 4வது மாதத்தை ஐயார் மாதம், மந்த் ஆஃப் ஐயார் என்று கொண்டாடுகிறார்கள். அதாவது ஒரு மங்களகரமான மாதம் அல்லது மலரும் மாதம். ஆம், உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்ற ஒரு மாதம். உங்கள் பற்றாக்குறைகள் தீர்க்கப்படும் மாதம். உங்கள் பாரங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் மாதம். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கும் மாதம். உங்கள் சத்துருக்கள் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைய போகும் மாதம். இது நம்பிக்கையின் மாதம், தயவின் மாதம். உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காண போகும் மாதம். எனவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட ஒன்றுமே இல்லை, கவலைப்பட ஒன்றுமில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்வோமா? ஆமேன். நமக்கு வாக்கு பண்ணின தேவன் இந்த மாதத்தில் நமக்கென்று என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று ஜெபத்தோடு பார்ப்போம். முதலாவது, இதுவரை நீங்கள் கண்டிராத நன்மைகளை காணும் ஒரு மாதம்.
மார்க்கு 2:12. உடனே அவன் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான். அதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒருபோதும் எப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மார்க்கு 2:1-12 வசனங்கள் வரை நாம் வாசித்தால் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் சுமந்து வந்ததை குறித்து பார்க்கலாம். இயேசு தங்களுடைய நண்பனை குணமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் வந்தார்கள். அங்கே பெரிய கூட்டம் இருந்ததால் அவர்கள் வீட்டின் மேற்கூரையை பிரித்து நோயாளியை இயேசுவிடம் இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை கண்ட இயேசு அந்த மனிதனை அங்கிருந்த யாவருக்கும் முன்பாக அற்புதமாக குணமாக்கினார். ஆம், இங்கே நாம் பார்ப்பது, இந்த மனிதன் நீண்ட காலமாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். நீண்ட காலமாக தன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் காத்திருந்தான். அவன் நீண்ட காலமாக முடங்கி போயிருந்தான். அதாவது அவன் நீண்ட காலமாக அதே நிலையில் அதே பிரச்சனைகளோடு இருந்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த காரியங்கள் உங்களை முடக்கி வைத்திருக்கிறது? எந்த காரியங்கள் உங்களை கவலையடைய செய்கிறது? உங்களை முன்னோக்கி செல்ல விடாமல் பின்னோக்கி இழுப்பது எது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதம் மக்கள் உங்கள் வாழ்வில் தேவனுடைய வல்லமையான கிரியைகளை காண போகிறார்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் பெரிய ரட்சிப்பையும் வெற்றியையும் காண போகிறார்கள். அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களை காண போகிறார்கள். தேவன் உங்களுக்காக திட்டமிட்டுள்ள மேன்மையான எதிர்காலத்தை காண போகிறார்கள். நீங்கள் ஜெபத்தில் பொறுமையோடு காத்திருந்ததின் பலனை காண போகிறார்கள். அந்த 4 பேரின் விசுவாசத்தினால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, நன்மை நடந்தது. சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் ஒருபோதும் எப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினதை போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகின்றதை பார்க்கிறவர்களும் சொல்ல போகிறார்கள். ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் சொல்கிறேன், இதுவே அந்த மாதம். தேவன் ஏதோ புதிய ஒன்றை தொடங்க போகின்றார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தடைப்பட்ட நன்மைகளை செய்ய போகின்றார். அதை பார்க்கின்ற மக்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருப்பவர் எப்படிப்பட்டவர் என்று தேவனுடைய வல்லமையையும் அறிந்து கொள்வார்கள். இதுவே அந்த மாதம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வர போகின்றார். நீண்ட நாட்களாக மறைந்திருந்த உங்களுடைய அருமை வெளிப்படும். மக்கள் உங்களில் தேவன் செய்கின்ற கிரியைகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உங்களோடு இருக்கின்ற தேவனுடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கை சாட்சியாக மாறப்போகின்றது. எனவே இந்த மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் நம்பிக்கையும் தேவன் மீது நீங்கள் வைத்துள்ள விசுவாசமும் ஒரு நாளும் வீண் போகாது. இரண்டாவதாக, நீங்கள் இதுவரை கேட்டிராத காரியங்களை கேட்க போகும் மாதம். தானியேல் 2:47. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இந்த வார்த்தைகள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் தானியேலிடம் சொல்லப்பட்டது. தானியேல் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சாதாரண அடிமை என்றே கருதப்பட்டார். ஆனால் ராஜா மறந்து போன சொப்பனத்தின் ரகசியத்தை தேவனுடைய துணையோடு தானியேல் வெளிப்படுத்திய போது தானியேல் கனப்படுத்தப்பட்டார், பரிசுகளை பெற்றார். மேலும் பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாக உயர்த்தப்பட்டார். யார் இந்த நேபுகாத் நேச்சார்? அவர் மிகவும் பராக்கிரமம் உள்ள பாபிலோன் தேசத்து ராஜா. அதே சமயத்தில் மிகுந்த அகந்தை, ஆணவம், முன்கோபம், பெருமை கொண்டவர். சுய புத்தியால் யோசிக்காமல் மற்றவர்களுடைய வார்த்தைகளால் எளிதில் திசை திருப்பப்படுபவர். வேதம் சொல்கிறது, இதே ராஜாதான் தானியேலின் நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரை எரிகின்ற அக்கினி சூளையில் போட்டார். அவர்கள் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அவர் நினைத்தார். ஆனால் அது தானியேலுக்கும் அவர் நண்பர்களுக்கும் எதிராக தீட்டப்பட்ட ஒரு சதி திட்டம் என்ற உண்மை ராஜாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான காரியங்களை திட்டமிட்டாலும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றவர். எந்த ஒரு தீமையும் உங்களை தொடவோ காயப்படுத்தவோ உங்களை அழிக்கவோ அவர் அனுமதிக்க மாட்டார். தானியேல் 3:19-27 வசனங்களில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில் எரியப்பட்ட போது தேவன் 4வது நபராக அந்த சூளைக்குள் இறங்கி அவர்களை அற்புதமாக விடுவித்து சுற்றியிருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். எந்த ராஜா இவர்களை அக்கினி சூளையில் போடச் சொன்னாரோ அதே ராஜா சாட்சி கொடுத்தார். 3 மனுஷரை அல்லவோ நாம் கட்டினவர்களாய் அக்கினி நடுவிலே போட்டோம், இதோ 4 பேர் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். தானியேல் 3:30 சொல்கிறது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் மாகாணத்திலே உயர்த்தினான், பதவி உயர்வு அளித்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றதால் 4ஆம் நபராக கர்த்தரே இறங்கி வந்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியின் நடுவிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் கூட 7 மடங்கு சூடாக்கப்பட்ட பிரச்சனையின் நடுவில் இருக்கலாம். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கின்ற உங்களை விடுவித்து நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் என்ற சாட்சியை கேட்கும்படி செய்வார். நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களை அழிக்க நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் முடிவிற்கு வருகின்றது. இதுவே அந்த மாதம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கப் போகின்றார். இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்புகள் திறக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து ஆசீர்வாதங்கள் வரும். ஜனங்கள் உங்களுடைய மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். உங்கள் உயர்வின் பின்னால் தேவனுடைய கரம் இருப்பதை உணர்வார்கள். இதுவே அந்த மாதம். தேவன் உங்கள் பெயருக்கு மகிமையை சேர்க்க போகின்றார். இதுவரை கவனிக்கப்படாத உங்கள் முயற்சிகள் வெளிச்சத்திற்கு வரும். உங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். உங்களை குறைத்து நினைத்தவர்கள் கூட தேவன் உங்களோடு இருப்பதை ஒப்புக்கொண்டு சாட்சி சொல்லும் மாதமாக இது மாறும். இந்த மகிழ்ச்சியின் காலத்தை நீங்கள் தனிமையிலோ தோல்வியிலோ அல்லது அவமானத்தில் கண்ணீர் விட்டோ கழிக்க போகிறதில்லை. மாறாக தலை நிமிர்ந்து வெற்றியின் களிப்போடு கொண்டாட போகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு ஆச்சரியமான மாதமாக இருக்க போகிறது. உங்களுக்கு நெருக்கடி தந்த சூழ்நிலைகள் மாறும். உங்களை துன்புறுத்தின எதிரியின் திட்டங்களும் சதிகளும் தோல்வியடையும். நீங்கள் தனியால் அல்ல, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்றும் அவரே உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்றும் உங்களை எதிர்ப்பவர்கள், உங்களை பார்ப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதத்தில் ஜனங்கள் உங்களை பார்த்த விதம் மாறும். இந்த மாதத்தில் உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்கள் எதிரிகளின் திட்டங்கள் அவர்களுக்கே அழிவாக மாறும். உங்கள் காத்திருப்பிற்கு அர்த்தம் உண்டாகும்படியான காரியங்கள் தொடங்கப்படும். இதுவே அந்த மாதம், இதுவே அந்த நாள், இதுவே அந்த நேரம். உங்களை பற்றிய நற்செய்திகளையும் சாட்சிகளையும் நீங்கள் காணவும் கேட்கவும் போகிறீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும். நீங்கள் வாழ்ந்து செழிப்பீர்கள். 3வதாக, நீங்கள் இதுவரை பெற்றிராத நன்மைகளை பெறப்போகும் மாதம். எசேக்கியேல் 37:10 சொல்கிறது, நான் கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் உயிரடைந்து தங்கள் கால்களின் மேல் நின்றார்கள். அவர்கள் மகா பெரிய சேனையாய் எழுந்தார்கள். எசேக்கியேல் 37:1-11 வசனங்களில் கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் வந்து காய்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு அவரை அழைத்து சென்றதை நாம் பார்க்கலாம். இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கர்த்தர் கேட்டபோது எசேக்கியேல் சொல்கிறார், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்று பதிலளித்தார். எசேக்கியேல் 37:9 சொல்கிறது, கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் பிழைக்கும்படிக்கு இவர்கள் மேல் மூச்சு விடு என்று சொல் என்றார். எசேக்கியா அறிந்திருந்தார், தேவன் ஒரு நோக்கத்திற்காகவும் உண்மையான காரணத்திற்காகவும் தான் தன்னை இங்கே வழிநடத்தினார் என்று. எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை தேவன் செய்ய போகின்றார் என்பதை எசேக்கியேல் அறிந்திருந்தார். எசேக்கியேலின் விசுவாசம் வீண் போகவில்லை. சாத்தியமற்றது, கடினமானது,
வாய்ப்பே இல்லை என்று தோன்றிய காரியங்கள் எசேக்கியேல் தேவனுடைய கட்டளையின்படி தீர்க்க தரிசனம் உரைத்த போது 4 காற்றுகள் வந்து காய்ந்த எலும்புகள் மேல் உயிர் மூச்சை ஊத அவை பெரிய சேனையாக எழுந்து நின்றன. எசேக்கியேலின் கண்களுக்கு முன் இருந்தது உலர்ந்த எலும்புகளே. ஆனாலும் தேவன் சொல்லியபடி அவர் நம்பிக்கையுடன் கீழ்ப்படைந்தார். சூழ்நிலை என்ன சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவர் இதயத்தில் இருந்தது. மேலும் எசேக்கியேல் புரிந்திருந்தது, மனிதனால் முடியாததை தேவன் செய்ய முடியும் என்பதையே. உயிரில்லாத எலும்புகள், காய்ந்து உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெறும் என்பது மனித புத்திக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தேவனுக்கு எதுவும் கடினமில்லை என்று அவர் நம்பினார். அதனால்தான் அவர் பயமின்றி சந்தேகமின்றி தீர்க்க தரிசனம் உரைத்தார். இறுதியில் தேவனுடைய வல்லமையால் அசாத்தியம் சாத்தியமாக மாறியது. அது எசேக்கியேலுக்கு ஒரு சோதனையின் நேரம் என்று சொல்லலாம். ஆனால் எசேக்கியேல் தேவனுடைய இருதயத்தை வென்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை சும்மா அழைக்கவில்லை. உங்களை ஒன்றுமில்லாமல் திருப்பி அனுப்ப அவர் உங்களுக்குள் எதையும் தொடங்கவில்லை. உங்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப அவர் எதையும் தொடங்கவில்லை. உங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை உங்களை கொண்டே செய்வார். அவர் உங்களுக்கு கொடுத்தது அது உங்களுக்கானது மட்டுமே. அதை யாரும் சொந்தம் பாராட்ட முடியாது. அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியது அது உங்களுக்கானது மட்டுமே. அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் தீர்மானித்தது, செய்ய திட்டமிட்டது அது உங்களுக்கானது மட்டுமே. நீங்கள் அதை காண்பீர்கள். உங்கள் குடும்பம் அதை காணும். உங்கள் உறவினர்கள் அதை பார்ப்பார்கள். உங்கள் நண்பர்கள் அதை பார்ப்பார்கள். உங்கள் அண்டை வீட்டார் அதை பார்ப்பார்கள். முக்கியமாக உங்களுக்கு விரோதமாக நின்றவர்கள், உங்களுக்கு விரோதமாக பேசியவர்கள், உங்களுக்கு விரோதமாக திட்டமிட்டவர்கள், அவர்கள் அதை பார்ப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுதலின் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் செத்துப்போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உங்கள் வாழ்வில் மரித்து போன அனைத்தும் மீண்டும் உயிர் பெறும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மரித்து போன நிலை, டெட் எண்ட், நன்மைக்காக மாறப்போகிறது. உங்கள் மரித்து போன கனவுகள், டெட் ட்ரீம்ஸ், நன்மையாக மாறப்போகிறது. மரித்து போன உங்கள் கர்ப்பம் குழந்தையை பெறத்தக்கதாக உயிரடைய போகிறது. உடலில் உள்ள செயலிழந்த உறுப்புகள், டெட் ஆர்கன்ஸ், நன்மைக்காக மீண்டும் உயிர் பெற போகிறது. உங்கள் வாழ்க்கையை பற்றிய மரித்து போன தீர்க்க தரிசனங்கள் நன்மைக்காக மீண்டும் உயிர் பெற்று வரப்போகிறது. என கண்பானவர்களே, தேவன் நினைத்தால் மரித்து போன எதையும் உயிர்ப்பிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போன உறவு நிலைகள், சூழ்நிலைகள், நம்பிக்கைகள் மீண்டும் உயிர் பெறும். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு சாத்தியமற்ற காரியங்களை சாத்தியமாக்கும் வல்லமை தேவன் ஒருவருக்கே உண்டு என்றும், நம்பிக்கையற்ற, மரித்ததை போன்ற, முடிந்து விட்டதை போன்ற சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஒரு வார்த்தையாலும், தேவனுடைய ஆவியினாலும் அது மீண்டும் உயிர்ப்பிக்க பெறும் என்ற நம்பிக்கையை நமக்கு உணர்த்துகிறதாய் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் சொல்கிறேன், இப்பொழுது முதல் உங்கள் வாழ்வில் காரியங்கள் மாறப்போகிறது. இப்பொழுது முதல் உங்கள் அடையாளம் மாறப்போகிறது. இப்பொழுது முதல் உங்கள் நிலைமைகள் மாறப்போகிறது. இப்பொழுது முதல் மக்கள் உங்களை பார்க்கும் பார்வை மாறப்போகிறது. ஆம் என கண்பானவர்களே, இனி நீங்கள் தோல்வி அடைந்தவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். வெற்றி பெற்றவராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் சோகமானவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். மகிழ்ச்சியால் நிரம்பியவராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் அவமானப்படுபவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். கனப்படுத்தப்பட்டவராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் அழுகிறவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். சந்தோஷமாய் இருக்கிறவராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் நோயுற்றவராக, பலவீனமானவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். ஆரோக்கியமானவராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் கட்டப்பட்டவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். விடுதலையானவராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் தோற்று போனவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். வெற்றி பெற்றவராக பார்க்கப்படுவீர்கள். இனி நீங்கள் நிராகரிக்கப்பட்டவராக பார்க்கப்பட மாட்டீர்கள். மிகவும் தேடப்படும் ஒரு நபராக, முக்கியமான நபராக பார்க்கப்படுவீர்கள். காரணம், உங்கள் மதிப்பு உயரப்போகிறது. உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்பட போகிறது. உங்கள் முயற்சிகள் பலன் தந்து நீங்கள் செழிப்படைவீர்கள்.
ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் நீங்கள் விசுவாசத்தோடு செய்து வரும் கர்த்தருடைய ஊழியத்தில் தேவ ஆவியினுடைய பெரிய அசைவாடுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். நம்புங்கள். இந்த மாதம் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகின்றன. காரியங்கள் உங்களுக்கு நேர்மறையாக மாறப்போகின்றன. காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறப்போகின்றன. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்கள், நோக்கங்கள் பெரிது. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளை, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வாக்கியத்தை கேட்டோம். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக கொடுக்கிற வசனம் என்னவென்றால், சங்கீதம் 89:17 வசனம் சொல்லுகிறது, நீர் அவர்களுடைய பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம். ஆம், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். உங்கள் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களை சிறுமப்படுத்தின, உங்களை வெட்கப்படுத்தின அதே மக்களுக்கு முன்பாக உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். உங்களை கீழாகாமல் மேலாக்குவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, யோபு இழந்ததை காட்டிலும் 2 மடங்கு பலனை பார்த்தார். கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த 3 மாதங்கள் காத்திருந்த ஒன்று நடக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டீர்கள் அல்லவா? உங்கள் காத்திருந்த காத்திருதலுக்கு பிரதிபலனை பார்க்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. யோசேப்பு காத்திருந்தது நல்லதா போயிற்று. காரணம், அந்த காத்திருப்பது தான் ராஜா யோசேப்பை குறித்து அறிகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையும், எலிசபெத்தும் சக்கரியா பல வருடங்கள் காத்திருந்தார்கள். அவருடைய காத்திருப்புதல் வீண் போகவில்லை. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக யோவானுடைய பெற்றோராக அவர்கள் மாறினார்கள். அன்னால் காத்திருந்த காத்திருதல் வீண் போகவில்லை. ஒரு தீர்க்கதரிசியான சாமுவேலுக்கு தாயாக அவர்கள் மாறினார்கள். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீங்க? எதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதற்காக எதிர்பார்ப்போடு இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியுதோ இல்லையோ, அவருக்கு தெரியும். அவர் உன் இருதத்தின் ஏக்கங்கள், உன் இருதத்தின் பாரங்கள், உன் இருதத்தில் மன கிளேசங்களை அறிவார். நீங்கள் எதற்காக அழுதுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதற்காக காத்திருக்கிறீர் என்பதை அவர் அறிவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவர் சொல்லாகும், அவர் கட்டளிட நிற்கும். டாக்டர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிட்டீங்களா? மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்த செய்தியை கேட்டு மனம் தளர்ந்து போய்விட்டீர்களா? உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய கோர்ட் கேஸ் தீர்வு இதுவரைக்கும் எதிர்பார்த்த பதில் வரல, எதிர்பார்த்த மேன்மை வரல என்று உள்ளம் உடைந்திருக்கிறீர்களா? உங்கள் காத்திருப்புதல் உங்களுக்கு சாதகமாக, நன்மையாக, மேன்மையாக பார்க்கிற ஒரு மாதமா இருக்க போகும். ஆமா, இதுவரைக்கும் பார்க்காததை பார்க்கிற ஒரு மாதம், இதுவரைக்கும் கேட்காததை கேட்கிற ஒரு மாதம், இதுவரைக்கும் சுதந்திரிக்காததை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகிறது. ஆதலால் நடந்தவைகள் எண்ணி, முடிந்தவைகள் எண்ணி, மற்றவங்க என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி சொந்து போகாதீங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் மனமகிழ்ச்சியான நாட்கள், நீங்கள் வடித்த கண்ணிற்கு ஏற்ற பிரதிபலனை பார்க்கிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது. நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய கரத்தில் நான் வைக்கிறேன். அவருடைய ஏக்கங்கள், அவருடைய பாரங்கள், அவருடைய மன கிளேசங்கள், அவருடைய வாழ்க்கையை பார்த்த ஏமாற்றங்கள், தோல்விகளை, அவமானங்களை, பழி சொற்களை, கண்ணீர் கலக்கங்களை நீர் அறிந்திருக்கிறப்பா. நீ சொன்னீர், நிச்சய முடிவு உண்டு, உன்
நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னேன். எஸ், உன் கொம்பு உயரும் என்று சொன்னீர் அல்லவா? யாவருடைய கண்கள் காணும்படி அவள் கொம்பை உயர்த்த போகிறீர், அவள் தலையை உயர்த்த போகிறீர், அவருடைய வாழ்வையை மேன்மைப்படுத்த போகிறீர், கனப்படுத்த போகிறீர். அவர் எதிர்பார்த்த நன்மையை, அவர் எதிர்பார்த்த சுகத்தை, அவர்கள் எதிர்பார்த்த விடுதலை, அவர் எதிர்பார்த்த தேவைகளை சந்தித்து யாவருடைய கண்கள் காணும்படி அவளை கனப்படுத்த போகிறீர், மேன்மைப்படுத்த போகிறீர். வெட்கப்பட்ட அதே இடத்தில், வெட்கப்பட்ட அதே நபர்களுக்கு முன்பாக அவர் தலையை உயர்த்த போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மூலம் எடுக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். God bless you. Amen. Amen.